ஒரு 2 அடிப்படையான மனுஷனுக்கு செய்ய வேண்டிய கடமை தோழர்களே. அதில் எவ்வளோ முக்கியமான ஒரு விஷயத்தில் இஸ்லாம் சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது ஜனாசாவில் பங்கெடுப்பது. ஒரு மனிதன் இறந்து விட்டார், அந்த நபருடைய ஜனாசாவில் நாம் போய் அவருக்காக தொழுது. ஏன்னா இந்த உலகத்தில் நம்ம கஷ்டம்னா போகிறோம், அவங்களுக்கு பிரச்சனைனா போய் நிற்கிறோம். ஆனால் ஒருத்தர் இறந்துட்டார், அவருக்காக போய் நம்ம நின்று அங்கே நம்ம ஜனாசா தொழுது, இறைவா இவர் இப்போது கபரில் கேள்வி கணக்கு கேட்கப்பட போகிறார், அவருக்கு நீ அருள் செய்யன்னு ஒரு பிரார்த்தனையை செய்யும் போது அந்த கபராளி இறைவன் ஒரு பெரிய ஒரு விசாலத்தை தருகிறான் அன்பானவர்களே. ஆக ஜனாசாவை பின்தொடர்வது மனுஷனுக்கு செய்யக்கூடிய முக்கியமான ஒரு கடமை. அந்த நேரம் நின்று கையேந்து பிரார்த்திக்கிறோம், இறைவா என்னுடைய உறவு என் சகோதரர்கள் இந்த கபரில் இப்போ இருக்கிறாங்க, அவங்களுக்கு நீ எல்லாத்தையும் லேசாக்கணும். உடனே நாளைக்கு நம்ம கபரில் நின்று கேட்பாங்க தானே, அது நினைச்சு பார்க்கணும் தோழர்களே. அதே மாதிரி மிக முக்கியமான ஒன்று, அதாவது விருந்தாளிகளுக்கு பதில் கொடுக்கணும். ஒருத்தவங்களை விருந்து கூப்பிடுறாங்களா, யார் கூப்பிட்டாலும் நல்ல விதமாக கூப்பிடுற போது அவங்களை நம்ம பதில் கொடுத்தே ஆக வேண்டும். விருந்துக்கு பதில் அளிப்பதும் ஒரு மனிதனுக்கு இன்னும் கடமை. இதெல்லாம் ஒரு நேரம் பெருமானார் கேட்குறாங்க, யார் இன்னைக்கு ஜனாசா தொழுதா, யார் இன்னைக்கு ஏழைகளுக்கு உணவளித்தது, யார் இன்னைக்கு சரியான முறையில் நோயாளிகளை நலம் விசாரித்தா, இதெல்லாம் ரசூலா எல்லாத்தையும் கேட்க, தும்பியவருக்கு யார் அல்ஹம்துலில்லாஹ் சொல்லும்போது பதில் கொடுத்தீங்க எல்லாம் கேட்கும் போது எல்லாத்துக்கும் அபூபக்கர்ல கை நீட்டுறாங்க. நான் ஒரு நாளைக்கு இந்த எல்லா பண்பையும் அவர் செய்வார், எல்லா விதமான நேரங்களையும் அதுக்காக ஒதுக்குவார். நம்மளும் இந்த பிஸியான உலக வாழ்க்கையில் தான் இருக்கும். ஏன்னா இருந்தாலும் நோயாளிகளை பார்க்க, ஒருத்தருக்கு சலாம் சொல்ல, ஒரு ஜனாசாவில் கலந்து கொள்ள நம்ம நேரங்களை ஒதுக்குவோம். நல்ல மனிதனாக வாழ்வோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.